ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டுத்தொடர் வரிசை இதோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஃபஸ்ட் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். √2, 3 √2, 5 √2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும்? கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் தெரியுமா? பொது வடிவம் என்ன? a plus d, a plus 2d, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசி எது வரைக்கும் முடியும்? a plus n minus 1 into d. இது என்னது? nth. இது ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு உறுப்பு. இது கடைசி உறுப்பு. ஆமாவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 12வது உறுப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? t of n is equal to a plus n minus 1 into d. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம எல்லா சம்மும் போட்டுடலாம். ஆமாவா? இப்போ இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? 12வது உறுப்பு n is equal to எவ்வளோ? 12. என்ன தெரியுமா? a எவ்வளோ? a ஃபஸ்ட்டு உறுப்பு. a எவ்வளோ? √2. d என்ன? dன்றது ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணால் அதோட டிஃப்ரென்ஸ் தான் d. இப்போ d எவ்வளோ? 3 √2 மைனஸ் √2. இதை மைனஸ் பண்ண எவ்வளோ? 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ 2 √2. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? a தெரியும், d தெரியுமா? இப்போ எல்லா வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ t ஆஃப் n எவ்வளோ? 12. 12வது உறுப்பு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ a எவ்வளோ? √2 ப்ளஸ் n எவ்வளோ? 12 மைனஸ் 1 இன்ட்டு d எவ்வளோ? 2 √2. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். √2 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 12ல் 1 போச்சுன்னா 11 இன்ட்டு இங்கே அப்படியே 2 √2 அதை அப்படியே வச்சுக்காங்க. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். √2 ப்ளஸ் 11 இன்ட்டு 2 எவ்வளோ? 22 √2. இப்போ இங்கே 22 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 23 √2. இப்போ 12வது உறுப்பு என்ன? நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த சீரீஸில் இந்த கூட்டுத்தொடரில் 12வது உறுப்பு எவ்வளோ? 23 √2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது உறுப்பு, அது பொது உறுப்பு கொடுத்துட்டாங்க 2n² மைனஸ் 3n + 1 எனில் 5வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பொது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? t of n is equal to a plus n minus 1 into d. இது தெரியுமா? இதுதான் நம்மளுக்கு பொது உறுப்புக்கான ஃபார்முலாவா? ஆனால் நம்மளுக்கு அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஈக்குவேஷன் அப்படி எடுத்துருந்துங்க. t of n is equal to 2n² மைனஸ் 3n + 1. இப்போ பொது உறுப்பு என்ன? 2n² மைனஸ் 3n + 1. அது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இல்லை 5வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n is equal to எவ்வளோ? 5. டைரெக்டாக 5 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ t of 5 is equal to 2 into 5² மைனஸ் 3 into 5 + 1. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 2 into 5² எவ்வளோ? 25. மைனஸ் 3 into 5 15 + 1. நெக்ஸ்ட்டு 2 into 25 எவ்வளோ? 50 மைனஸ் 15 + 1. 50ல் 15 போச்சுன்னா எவ்வளோ? 50ல் 15 போச்சுன்னா 35. 35 + 1 36. இப்போ t of 5 எவ்வளோ? 36. அவங்களே பொது உறுப்புக்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டைரெக்டாக 5வது உறுப்பு என்ன? இப்போ n is equal to 5. டைரெக்டாக nல எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு அந்த 5வது உறுப்பு என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது -1 மைனஸ் 5/6 மைனஸ் 2/3 ப்ளஸ் போயிட்டே இருக்குது 10/3 வரைக்கும் போகுது என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? என்ன தான் கேட்டிருக்காங்களா? என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? அது என்னது? t of n is equal to
ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா. இதில் வந்து என்ன தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லை டின்றது என்ன டிஃப்ரென்ஸா, ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இப்போ டி எவ்வளோ, ரெண்டாவது உறுப்பு எவ்வளோ, மைனஸ் 5/6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா. இது வந்து என்ன ப்ளஸ் ஆயிருமா, மைனஸ் 5/6 ப்ளஸ் 1ன்னு ஆயிருமா. இப்போ இதை வந்து இப்படி ஆட் பண்ணுங்கள். இங்கே போனால் 6, 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ 1/6. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1/6. ஏ என்ன, ஏ ஈக்குவல் டு -1. ஆமாவா. இப்போ டி ஆஃப் என் எவ்வளோ, இப்போ கடைசி உறுப்பு தான் என்னது டி ஆஃப் என்ன. அப்போ டி ஆஃப் என் எவ்வளோ, 10/3. ஆமாவா. இப்போ இதுலேருந்து n வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ எல்லா வேல்யூ எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10/3 ஈக்குவல் டு ஏ எவ்வளோ, -1 ப்ளஸ் n எவ்வளோ, அதை தான் கண்டுபிடிக்கணும், -1. இப்போ n-1 டி எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் 1/6. ஆமாவா. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போங்க. 10/3 ப்ளஸ் 1 வந்துருமா. இப்போ n-1 இன்ட்டு 1/6ன்னு ஆயிருமா. இப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண எவ்வளோ, இங்கே 3 போனால் 13/3ன்னு வந்துருமா. ஈக்குவல் டு n-1 இன்ட்டு 1/6. இப்போ இங்கே வந்து /6 இருக்கா, இங்கே போனால் மேலே போயிருமா. இப்போ இங்கே வந்து 1/6 இருக்குது, அங்கே போனால் 6 மாறிடுமா. அப்போ n-1 ஈக்குவல் டு 13 இன்ட்டு 6/3. இதை அடிங்க. 1 3 2 3 6. இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ n-1 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ண எவ்வளோ, 3 2 6, 1 2 2. இங்கே -1 இருக்கா, அந்த பக்கம் கொண்டு போனால் +1. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ, 26 + 1 27. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் வந்து 5n²/2 + 3n/2 எனில் 10வது உறுப்பை காண்க. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அந்த வரிசை தெரியாது, ஆனால் அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட கூடுதலுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. முதல் n உறுப்புகளோட கூடுதல் என்ன, Sn = 5n²/2 + 3n/2. இதில் 10வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ n = 10 அப்படின்னா அதோட டி ஆஃப் 10 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டி ஆஃப் 10 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதில் வந்து இங்கே n இருக்குது, இங்கே n இருக்கா, இதுலேருந்து காமனாக n/2 வெளியே எடுக்கலாமா. இப்போ n/2 வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும், 5n ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் 3. இப்போ நம்மளுக்கு பொது வடிவம், அதுக்கான ஃபார்முலா என்ன, டி ஆஃப் n = a + n-1 இன்ட்டு டியா. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சீரீஸை கொடுக்கல. அப்போ இதில் நம்மளுக்கு ஏ தெரியாது, டி தெரியாது, ஆனால் டி ஆஃப் n தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. n தெரியும். ஓகேவா. ஆனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு 3 வேல்யூ வந்து தெரியாது, அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதலுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாவா. அப்போ நம்மளுக்கு 10வது உறுப்போட கூடுதல் கண்டுபிடிங்க. இப்போ S10 இதோட கூடுதல் வந்து என்ன, 10/2. இப்போ இது 5 × 10 + 3. இப்போ இங்கே வந்து 50 53 வந்துருமா. இப்போ இதை அடித்தா 5. இப்போ 5 × 53ன்னு வந்துருமா. இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 15க்கு 5 மேலே 1 2 5 25 1 26. 265. இது வந்து என்னது, முதல் n உறுப்புகள், அதாவது முதல் 10 உறுப்போட கூடுதல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 265. புரியுதா. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு லாஜிக் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு சீரீஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது வந்து 1 3 5 7 வச்சுப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. ஓகேவா. இந்த 4 உறுப்புகளோட கூடுதல் என்ன, இதோட 4 உறுப்பு இருக்கா, அதோட கூடுதல் எவ்வளோ, இது ஃபுல்லாக கூட்டணுமா. இப்போ 7 10 15 16. 3 உறுப்புகளோட கூடுதல் அதோட S3 அப்படின்னா 5 வரைக்கும் தான் கூட்டணும். அப்போ 5 + 3 8, இங்கே 1
9 இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ S3 அதாவது S4 மைனஸ் S3 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 16 மைனஸ் 9 போட்டால் என்ன வரும்? 7 வருமா? இல்லை வந்து இந்த சீரீஸோட கூடுதல் எவ்வளோ? 16. அதுவே அதுக்கு முன்னாடி இருக்கிற சீரீஸோட கூடுதல் 9. மொத்தம் 4 நம்பர் இருக்கா, அதோட கூடுதல் 16. அதுக்கு முன்னாடி 3 உறுப்புகளோட கூடுதல் வந்து 9. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது? 4வது உறுப்பு வருதா? அதே தான் இங்கே 10 உறுப்புகள் அதோட கூடுதல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாவா? அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி 9 உறுப்புகளோட கூடுதல் வந்து கண்டுபிடிச்சா அது ஒரு வேல்யூ வருமா? இப்போ S10 மைனஸ் S9 போட்டால் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10வது உறுப்பு என்னென்னு வந்துருமா? இப்போ இங்கே வந்து அதே தான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 உறுப்புகளோட கூடுதல் வந்து 16ன்னு வந்திருக்கு. அதுவே 3 உறுப்புகளோட கூடுதல் வந்து 9ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அந்த 4வது உறுப்பு வருது. புரியுதா? அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து S9 கண்டுபிடிங்க. இப்போ 9வது உறுப்போட கூடுதல் கண்டுபிடிங்க. நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் தெரியுமா? இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னோட வேல்யூ என்ன? 9. அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ n/2 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன எவ்வளோ? 9. 9/2 இன்ட்டு 5 × 9 ப்ளஸ் 3 இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 9/2 9 45 45 ப்ளஸ் 3 48 இப்போ 48. இப்போ இது அடித்தா எவ்வளோ? 24 இப்போ 24 இன்ட்டு 9 போடுங்க. 36 மேலே 3 18 21 216. இப்போ S9 வந்து 216ன்னு தெரியுமா? இப்போ இதில் என்ன நம்மளுக்கு தெரியும்? முதல் 10 உறுப்புகளோட கூடுதல் வந்து 265. அப்புறம் வந்து முதல் 9 உறுப்புகளோட கூடுதல் வந்து 216. ஆமாவா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 10வது உறுப்பு என்னன்னு கிடைக்குமா? இதை மைனஸ் பண்ணுங்கள். S10 மைனஸ் S9 = 265 மைனஸ் 216. இதை மைனஸ் பண்ணுங்கள். இதை மைனஸ் பண்ணுங்கள். 265 216 மைனஸ் பண்ண எவ்வளோ? 9. மீதி இங்கே 5 இருக்குது. 5ல் 1 4. இப்போ இது 0. இப்போ 49. இந்த 49ன்றது என்னது? T(10). புரிஞ்சுதா? இப்போ நம்மளுக்கு என்ன லாஜிக்னா, இப்போ முதல் 4 உறுப்புகளோட கூடுதல் நம்மளுக்கு என்ன? 16ன்னு வந்திருக்கு. அதுவே முதல் 3 உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ? 9ன்னு வந்திருக்கா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது? 7. அந்த 7ன்றது என்ன? 4வது உறுப்பா? அதே கான்செப்ட் தான் இங்கே. முதல் 10 உறுப்புகளோட கூடுதல் 265. அதுவே முதல் 9 உறுப்புகளோட கூடுதல் 216. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? அந்த 10வது நம்பர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்துடுமா? அந்த 10வது நம்பர் தான் 49. புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.